Hello friends, welcome to Rajavali Education Channel. இந்த வீடியோல 12th Physics NCERT லேருந்து Wheatstone Bridge பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த Wheatstone Bridgeல R1, R2, R3 and R4 என்ற 4 ரெசிஸ்டார்ஸ் இருக்கு. A and C ஜங்ஷனுக்கு இன் பிட்வீன்ல சோர்ஸ் இருக்கு. அதனால இதை பேட்டரி ஆர்ம் சொல்லலாம். அதே மாதிரி B and D ஜங்ஷனுக்கு இன் பிட்வீன்ல கேல்வனோமீட்டர் இருக்கு. இதை கேல்வனோமீட்டர் ஆர்ம் சொல்லலாம். இனிமே இந்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த 4 ரெசிஸ்டார்ஸ் அண்ட் கேல்வனோமீட்டருக்கு பதிலாக எலக்ட்ரிக் பல்ப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட்டுனாலே நமக்கு எலக்ட்ரிக் பல்ப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னுமே உங்களுக்கு புரியும். இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த முயற்சி. அதர்வைஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த டயக்ராம் தான் ட்ரா பண்ணணும். இது வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு மட்டும்தான். இப்போது இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணணும். இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ண உடனே சார்ஜ் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் கரண்ட் இல்லையா? ஸோ அந்த கரண்ட் ஐன்னு வச்சுக்கலாம். இந்த ஐன்ற கரண்ட் ஏ ஜங்ஷன் அடைஞ்ச உடனே அது I1 அண்ட் I2 கரண்ட்டாக ஸ்ப்ளிட் அப் ஆகும். இந்த I2 கரண்ட் பி ஜங்ஷன் அடைஞ்ச உடனே IG அண்ட் I4 கரண்ட்டாக ஸ்ப்ளிட் அப் ஆகும். டி ஜங்ஷனில் I1 கரண்ட்டும் IG கரண்ட்டும் கம்பைன்ட் ஆகி I3 கரண்ட்டாக இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகும். சி ஜங்ஷனில் I4ம் I3 கரண்ட்டும் ஒன்னாகி ஐன்ற கரண்ட்டாக இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகும். இப்போது ஐன்ற கரண்ட் இந்த சர்க்கியூட்டில் என்ட்ரி ஆச்சு. அதே மாதிரி ஐன்ற கரண்ட் இந்த சர்க்கியூட்டில் எக்ஸிட் ஆகுது. எவ்வளோ கரண்ட் நம்ம இதில் பாஸ் பண்ணுமோ சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எக்ஸிட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பி அண்ட் டி ஜங்ஷனில் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூலை யூஸ் பண்ணணும், கரண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். இந்த பி ஜங்ஷனில் I2 கரண்ட் என்ட்ரி ஆகுது. IG அண்ட் I4 கரண்ட் வெளியில் போகுது. என்ட்ரி ஆகிற கரண்ட்டுக்கு பாசிட்டிவ் சைனும் எக்ஸிட் ஆகிற கரண்ட்டுக்கு நெகட்டிவ் சைனும் கொடுக்கணும். ஸோ அப்போது I2 மைனஸ் I4 மைனஸ் IG இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதே மாதிரி டி ஜங்ஷனில் I1ம் IGயும் என்ட்ரி ஆகுது. I3 எக்ஸிட் ஆகுது. ஸோ எக்ஸிட் ஆகிற கரண்ட்டுக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல், அதாவது வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணும். அது வந்து நம்ம இந்த லூப் எடுத்துக்கலாம், ஏபிடி ஏ லூப் எடுத்துக்கலாம். இப்போது இதோட டைரக்ஷன் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதோட டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த I2 R2வும் IGGயும் டைரக்ஷனும், அதாவது இந்த லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம். ஸோ அதனால் அது பாசிட்டிவ் சைன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல I1 R1 கரண்டோட டைரக்ஷனும் இந்த லூப்போட டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆகிடும். இந்த இதுக்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த லூப் எடுக்கிறோம், CBDC. நம்ம எந்த டைரக்ஷனில் ஆர்டரில் சொல்கிறோமோ அதே டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த IGGயும் R3 I3யும் அதோட டைரக்ஷனும், அதாவது இந்த லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷன் சேமாக இருக்குது. ஆனால் I4 R4ம் அதாவது இந்த லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த டேர்முக்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணும். எது வரைக்கும்னா இந்த கேல்வனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் வர வரைக்கும். 0 டிஃப்ளெக்ஷன் வந்ததுன்னா பி அண்ட் டி ஜங்ஷனில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. அப்போது பி ஜங்ஷன்லேருந்து டி ஜங்ஷனுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். இப்போது வேல்யூ சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த கேல்வனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் இப்போ வரும். இப்போ வந்ததுன்னா இப்போ பாருங்கள், பிலேருந்து டி ஜங்ஷனுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால பல்பு க்ளோ ஆகலை. இப்போ இந்த கண்டிஷனை பேலன்ஸ் கண்டிஷன் வச்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் கண்டிஷனில் IG இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அந்த IG இஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னே ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா I2 இஸ் ஈக்குவல் டு I4 ஆகும், I1 இஸ் ஈக்குவல் டு I3 ஆகும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் IG இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா I2 R2 இஸ் ஈக்குவல் டு I1 R1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே I4 அண்ட் I3 வேல்யூக்கு பதில் I4க்கு பதில் I2வும் I3க்கு பதில் I1ம் நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் IG is equal to 0 இல்லையா, அந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு I2 R4 is equal to I1 R1 கிடைக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸு நம்ம இந்த வேல்யூஸை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த I2 இந்த பக்கம் கொண்டு வரலாம், R1 இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா I1 by I2 is equal to R2 by R1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லையும் I2 இந்த பக்கமாகவும் R3 இந்த பக்கமாகவும் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அப்போது R4 by R3 is equal to I1 by I2 கிடைக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லையும் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ சேமாக இருக்குது, I1 by I2 சேமாக இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூஸும் இந்த 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ R2 by R1 is equal to R4 by R3. நமக்கு R4 தான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், மற்ற மூணுமே நோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் R3 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா R4 வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்ஸ்டோன் பிரிட்ஜை யூஸ் பண்ணி unknown resistance of the resistor, known resistance of the 3 resistors யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.